Morning students. Today we will discuss about AC generator. அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, அதாவது மின்காந்த தூண்டல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கணுன்னா அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஏசி ஜென்ரேட்டர், அதாவது ஏசி மின் இயற்றி. அப்போ ஏசி மின் இயற்றி அது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஏசி ஜென்ரேட்டர் ஆர் ஆல்டர்னேட்டர் இஸ் அன் எனர்ஜி கன்வர்ஷன் டிவைஸ். அதாவது ஏசி ஜென்ரேட்டருங்கிறது ஒரு எனர்ஜி கன்வர்ஷன் டிவைஸ். அதாவது ஒரு எனர்ஜியை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கு. இப்போ ஏசி ஜென்ரேட்டரில் நம்ம என்ன கொடுக்குறோம், என்ன எனர்ஜி, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டீசல், அதாவது கெமிக்கல் எனர்ஜி, அதை கொடுக்குறது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் இந்த ஏசி ஜென்ரேட்டரோட ஒர்க். ஓகே. இட் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி டு ரொட்டேட் த காயில் ஆர் ஃபீல்டு மேக்னெட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே. த ஆல்டர்னேட்டர் ப்ரொடியூஸ் அ லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரிக்கல் பவர் ஃபார் யூஸ் இந்த ஹோம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இந்த ஏசி ஜென்ரேட்டர் அதில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டர் வந்து எங்கே அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ், அதாவது பெரிய பெரிய வீடுகளில், அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது பவர் கட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏசி ஜென்ரேட்டர் அண்ட் இட் காம்பனன்ட்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம டயக்ராமில் கொடுத்துருக்காங்க என்னென்ன அதில் காம்பனன்ட்ஸ் இருக்குது, பார்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட்டர், அடுத்து ரோட்டார், அடுத்து ஆல்டர்னேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட பிரின்சிபல், தத்துவம். ஏசி ஜென்ரேட்டர் வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆல்டர்னேட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ இதில் ஆல்டர்னேட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆல்டர்னேட்டர் வந்து எந்த பிரின்சிபல் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல். த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த கண்டக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linked with the conductor which is can induce an EMF. The magnitude of the induced EMF given by the Faraday's law of electromagnetic induction and direction by Fleming right hand rule. அப்போ the magnitude of the induced EMF வந்து given by the Faraday's law of electromagnetic induction. நம்ம அந்த ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக், அதாவது மின்காந்த தூண்டல், ஃபேரடே மின்காந்த தூண்டலில் பார்த்தோம். அதை மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இது ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட டைரக்ஷன் வந்து the direction and the magnitude of the induced EMF given by the Faraday's அதாவது இன்டியூஸ்டு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண் மதிப்பானது Faraday's law of electromagnetic induction, ஃபேரடேயின் மின்காந்த தூண்டல் அடிப்படையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல், நம்ம ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூலும் பார்த்தோம். ஸோ அந்த டைரக்ஷனில் இருக்கும். அதாவது ஃப்ளமிங்கின் வலக்கை விதி. ஓகே. The alternating EMF is generated by rotating coil in a magnetic field or rotating magnetic field with a stationary coil. The first method is used for the small AC generator while the second method is employed for large AC generator. The rotating field method is one which is mostly used in the power station. அப்போ அதோட பிரின்சிபல் பார்த்தோம். ஏசி ஜென்ரேட்டர்னா என்ன, அதோட பிரின்சிபல் என்ன. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அமைப்பு எப்படி இருக்கும், என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். த ஆல்டர்னேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மேஜர் பார்ட்ஸ். ஆல்டர்னேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மேஜர் பார்ட்ஸ் நேம்லி ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். இப்போ ஆல்டர்னேட்டரில் வந்து ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஒன்று பேர் ஸ்டேட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட்டார். As their names suggest, stator is stationary. ஸ்டேட்டாருங்கிறது ஸ்டேஷ்னரியாக இருக்குனால ஸ்டேட்டார்னு சொல்கிறோம். while rotor rotates, ரொட்டேட் ஆகுறதுனால நமக்கு ரோட்டார்னு சொல்கிறோம்.
இன்சைடு த ஸ்டேட்டார். அப்போ ஸ்டேட்டருக்குள்ளே இருக்கக்கூடியதாக ரோட்டார். இப்போ ஸ்டேட்டருங்கிறது ஸ்டேஷ்னரியாக இருக்கும், நிலையாக இருக்கும். ரோட்டாருங்கிறது ரொட்டேட் ஆகக்கூடியது இருக்கும். இப்போ ஸ்டேட்டாருக்குள்ளே இருக்கக்கூடியதாக ரோட்டார். இன் எனி ஸ்டாண்டர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் ஆல்டர்னேட்டர் த ஆர்மச்சூர் வைண்டிங் mounted on stator and field magnet on rotor. The construction detail of stator and rotor and various other components involved in okay. இப்போ இந்த இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு எப்படி இருக்கும், ஸ்டேட்டார் எப்படி இருக்குது, ரோட்டார் எப்படி இருக்குங்க டயக்ராமில் நம்ம கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ பழைய புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம்லாம் தெளிவாக இருக்காது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. The stationary part which has armature winding mounted in is called stator. It has three components, namely stator frame, stator core, armature winding. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்டார் கோர், அடுத்து ஸ்டேட்டார் ஃப்ரேம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் ஸ்லாட். அதுக்கு மட்டும் அடிஷ்னலாக என்ன கொடுத்தா வென்டிலேஷன் கோர், வென்டிலேஷனுக்காண்டி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் ஃப்ரேமில் என்ன இருக்குது. திஸ் இஸ் அவுட்டர் ஃப்ரேம் ஃபார் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் ஸ்டேட்டார் கோர் அண்ட் ஆர்மச்சூர் வைண்டிங் இந்த ப்ராப்பர் பொசிஷன். இப்போ ஸ்டேட்டார் ஃப்ரேம்ங்கிறது அவுட்டர் ஃப்ரேம். தி அவுட்டர் ஃப்ரேம் எதுக்கு யூஸ் ஆகுது, ஹோல்டிங் த ஸ்டேட்டார் கோர் அண்ட் ஆர்மச்சூர் வைண்டிங் இந்த ப்ராப்பர் பொசிஷனில், ஒரு ப்ராப்பர் பொசிஷனில் ஒரு நிலையான ஒரு பொசிஷனில் வைக்கிறதுக்கு தான், நம்ம நிலையாக வைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் ஆகுது. த ஸ்டேட்டார் ஃப்ரேம் ப்ரொவைட்ஸ் பெஸ்ட் வென்டிலேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோல்ஸ் ப்ரொவைடட் இன் த ஃப்ரேம் இட்செல்ஃப். அப்போ அதில் நமக்கு வென்டிலேஷன், அதாவது ஏர் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்காண்டி நம்ம என்னென்னா ஒரு வென்டிலேஷன் அமைப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் கோர். த ஸ்டேட்டார் கோர் ஆர்மச்சூர். அப்போ ஸ்டேட்டார் கோர்னு சொல்லலாம், இல்லைனா ஆர்மச்சூர் கோர்னு சொல்லலாம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அயர்ன் ஆர் ஸ்டீல் அல்லாய். அப்போ இந்த ஸ்டேட்டார் கோர் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு அல்லது ஸ்டீல் அல்லாய்ங்கிறது உலோக கலவைன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஏ ஹாலோ சிலிண்டர் அண்ட் லேமினேட்டட் மினிமைஸ் எடி கரண்ட் லாஸ். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வெற்றிடமாக்கப்பட்ட உருளை ஹாலோ சிலிண்டர் இஸ் லேமினேஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நம்ம லேமினேஷன் பண்ணியிருக்காங்க, மினிமைஸ் எடி கரண்ட், அதாவது எடி கரண்ட் லாஸ், சுழல் மின்னோட்ட இழப்பை, எடி கரண்ட் லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம லேமினேட்டர் கோர். நம்ம இதில் பார்த்தோம் எனர்ஜி லாஸஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம். மின்மாற்றியின் திறன் இழப்புகள், ஆற்றல் இழப்புகள், அதில் என்னென்ன ஆற்றல் இழப்புகள் இருக்குது, அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் அதுக்கு அப்படிங்க பார்த்தோம். அப்போ அதில் நம்ம எடிகரண்ட் லாஸ், அப்போ எடிகரண்ட் லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் இதில் நம்ம லேமினேட்டர் கோர் வந்து யூஸ் பண்ணுறோம். த ஸ்லாட்ஸ் ஆர் கட் ஆன் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த கோர் அண்ட் டு அகாமடேட் ஆர்மச்சூர் வைண்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் வைண்டிங் இஸ் a coil. Wound slots provided in the armature core. One or more than one coil may be employed depending on the type of the alternator. இப்போ ஆல்டர்னேட்டில் வந்து சிங்கிள் ஃபேஸ் 3 பேஸ் இருக்குது. அப்போ டைப்பை பொறுத்து நமக்கு அதோட வைண்டிங் மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகும். The 2 type of winding are used. அப்போ இந்த வைண்டிங் மெத்தடில் வந்து 2 வகையான வைண்டிங் மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் வைண்டிங் அண்டு டபுள் லேயர் வைண்டிங். காயில் கட்டுறது, அதாவது வைண்டிங்னால் நம்ம ரீவைண்டிங் சொல்லுவோம். ரீவைண்டிங் நம்ம ஊரில் வந்து பார்த்துருப்போம், மோட்டார்லாம் காயில் போயிடுச்சுன்னா அது சரி செய்யலாம் ரீவைண்டிங் ஒர்க்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வைண்டிங்கிறது, அப்போ இதில் வந்து சிங்கிள் லேயர் வைண்டிங் அண்டு டபுள் லேயர் வைண்டிங் 2 விதமான வைண்டிங் இருக்குது. இந்த சிங்கிள் லேயர் வைண்டிங், a slot is occupied by a coil as single layer, but double layer winding coil split in 2 layer. அப்போ சிங்கிள் லேயரில் வந்து ஒரே ஒரு லேயர், அதாவது ஸ்லாட் இஸ் ஆக்குபை ஏ காயில், ஒரே ஒரு காயில் தான் இருக்கும், அது மட்டும் காயில் as a single layer. பட் டபுள் லேயர் வைண்டிங்கில் பார்த்தா காயில் ஆர் ஸ்பிட் இன் 2 லேயர் such as டாப் அண்ட் பாட்டம் லேயர். அப்போ 2 லேயராக, டாப் அண்ட் பாட்டமாக 2 லேயராக இருக்கும், அது டபுள் லேயரில்.